Hello guys, welcome back to our channel. பைனாப்பிள் புட்டிங்னா யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பைனாப்பிள் புட்டிங் எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் புட்டிங் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு குயிக்காக பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: பைனாப்பிள், ரவா, சுகர், நெய், முந்திரி, கேசரி பவுடர், ஏலக்காய். ஃபர்ஸ்ட் ரவா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய், 100 கிராம் ரவா ஆட் பண்ணி ரவா நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ்டடான ரவாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பைனாப்பிள் பாயில் ஆகிறதுக்காக 250 ml தண்ணி ஆட் பண்ணி அதோட ஒரு பிஞ்ச் எல்லோ கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் கேசரி பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆரஞ்சு கலர் இருந்ததுன்னா அதையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் பாயில் ஆனோன்னு அதோட 3 ஸ்பூன் நெய், 100 கிராம் பைனாப்பிளை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து பைனாப்பிள் பாயில் ஆனோன்னு ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க ரோஸ்டட் ரவாவையும் ஆட் பண்ணி நல்லா கேசரி கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதோட 100 கிராம் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் ரவானா 100 கிராம் சுகர், அப்போது 200 கிராம் ரவானா 200 கிராம் சுகர். இந்த கால்குலேஷனில் உங்களுக்கு தேவையான அளவு சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 3 ஸ்பூன் நெய், 5-6 முந்திரி, 2 ஏலக்காய் போட்டுட்டு முந்திரி லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்தோன்னே புட்டிங்கில் ஆட் பண்ணிட்டா சூப்பரான கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் இருக்க மாதிரி பைனாப்பிள் புட்டிங் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.